மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னை 50 கோடி ரூபாய் தருவதாக சொல்லி என்னை நீங்கள் கட்சியிலேருந்து மாறி திமுகவில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவுடைய ஆட்கள் மிரட்டுறாங்க. ஒருவேளை நீ கட்சி தாவலை, எங்ககிட்ட நீ வரல, பதவியை நீ ராஜினாமா பண்ணலன்னா உன் காரை நாங்கள் லாரியை விட்டு ஏற்றி கொள்ளுவோம், என்னை கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள், அதுக்கு ஒரு தியேட்டர் உரிமையாளரும் உடந்தை அப்படின்னு சொல்லி திடீர் பரபரப்பை கிளப்பி இருக்கிறார் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன். இந்த சரவணனை பற்றி ஏற்கனவே தெரியும். அது சொன்னது உண்மையா? அதில் என்ன பிரச்சனை இருக்குது? சரவணன் ஏன் இப்போது திடீர்னு இந்த குற்றச்சாட்டை எழுப்புகிறார்? இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் பத்திரிகையாளரை சந்தித்து சொல்கிறாரு? அவங்க தலைமைக்கு சொன்னாரா? இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவங்ககிட்ட ஆதாரங்களை கொடுத்தா இது நேரம் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே எம்எல்ஏக்களை விலைக்கு பேசுகிறார்கள், அதாவது தாவேக எம்எல்ஏ விலை பேசுகிறார்கள்னு சொல்லி 9 பேரை கைது பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கார், அவங்க தம்பி தலைமறைவாக இருக்கார், அவங்களுக்கெல்லாம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இவர் திடீர்னு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. சரவணன் என்ன இவ்வளோ உண்மையை அப்படி பயங்கரமாக நேர்மையாக பேசுகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இதில் என்ன உள்ளே இருக்குது, என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்றத நம்முடைய சந்தேகத்தை மக்கள்கிட்ட சொல்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். என்ன டக்குன்னு ஞாபகம் வரும்னா, இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் அவர். என்ன சாதனை அப்படின்றீங்களா? பெரிய ஆணி பிடுங்குற சாதனைலாம் கிடையாது. தான் கட்சி ஆளையே அவர் சொல்லி எம்எல்ஏ வர சொன்னாருன்னு சொல்லி ஒரு காரில் ஒரு பொண்ணை கூட்டு போகிறாங்க. அந்த பொண்ணும் அதே கட்சியை சேர்ந்த பெண், ஒரு நிர்வாகியாக இருக்கிறவங்க. பாலியல் ரீதியாக அவர் துன்புறுத்தி கொடுமை பண்ணி அந்த பொண்ணு வெளியில் பொது வெளியில் புகார் கொடுத்து பேசி ஊடகங்களுக்கு பேசி ஒரு பெரிய சர்ச்சையான உடனே பாலியல் புகாரில் சிக்கிய சரவணன் மீது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே கேள்வி கேட்குறார். அப்போதும் வாய் திறக்காத நம்ம முதலமைச்சர் சோசப்பு விஜய் மூடி மௌனமாக இருந்தார். பெரிய சிக்கலுக்குள்ளாகி அவமானப்பட்ட பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கவர்னரை போய் சந்திக்கிறாங்க. இதுவரை இந்திய திருநாட்டில், தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. ஒரு பாலியல் ரீதியாக தன்னை சிக்க வைத்தவர்கள், பாலியல் ரீதியாக தன் துன்புறுத்தினவங்க மேலே ஒரு எம்எல்ஏ இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, கட்சியிலேருந்து என்னை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி கவர்னர்கிட்ட புகார் கொடுத்த மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொன்னால் இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. யோகிய சிகாமணியா இவருன்னு பார்த்தா, இவருடைய பின்புலத்தை தேடி பார்த்தா இவர் தாவேக கட்சியில், அதுவும் விஜய் ரசிகரே கிடையாது. இவர் அந்த ஆதவன் ஒரு அமைச்சர் இருக்கார் பாருங்க, வலதுகட்ட அமைச்சர். இந்த அமைச்சருடைய அடிபொடி ஆள் போல இருக்குது. அவருடைய சொந்த தொழில் என்னது? லாட்ரி தொழில். இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் அவர் செய்திருக்கிறார். இப்போதும் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு. 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் லாட்டரியை ரொம்ப வெகு கனஜோராக எல்லா இடங்களையும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக நடத்தி வாரத்திற்கு லட்சமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார் என்று இவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது. இவர் பின்புலத்தை தேடி பார்த்தா எல்லா குற்றச்சாட்டிலும் காரி துப்புற கதை தான் தெரியுது. பல புகார்கள் இவர் மீது இந்த நம்முடைய முதலமைச்சர் மௌனசாமியார் முதலமைச்சர் சோசப் விஜய் வாய் திறக்கிறதும் கிடையாது, நடவடிக்கை எடுக்கிறதும் கிடையாது. எப்பவுமே தான் சுயசக்தின்னு சொல்லிக்கிறவர், தன்னை ஒரு நேர்மையான சக்தி, நான் ரொம்ப கரெக்டான பர்சன்னு சொல்லிக்கிறவர், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவர். அவர் கட்சியில் உள்ள பெண்ணே, ஐயா எனக்கு இவனுங்களால தொல்லை இருக்குது, இவங்களை என்னை இந்த மாதிரி பாலியல் ரீதியாக பாழ்படுத்திட்டானுங்க, இவனுக்கு மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அந்த பெண்மணியே கட்சி விட்டு நிற்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட தூய கட்சி பார்த்தீங்களா? உருப்படாத கட்சி. இந்த கட்சி தான் இன்றைக்கி நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. எப்படியோ ஆட்சி அதிகாரத்தை விட்டாங்க. இப்போ இவர் இந்த குற்றச்சாட்டில் சிக்கினதுனால இவருக்கு பெரிய மரியாதை மதிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அவங்க குடும்பத்திலே எவனோ மதிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா எவனா ஒருத்தன் நல்லது கட்டதுக்கு இந்த ஆளை கூட மாட்டாங்க. கேடுகட்ட பிறவியாக இருக்கான்பா, என்னப்பா இப்படி அசிங்கமாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி குடும்பத்தார்கிட்ட மதிப்பே இல்லாமல் போயிருக்கும். நிச்சயமாக சொந்த பந்தங்கள் மதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி தனிப்பட்ட ரீதியாக பல விஷயம், ஏன்னா எந்த கூட்டத்துக்கோ இல்லை எந்த விஷயத்துக்கோ அவரை பெருசாக யாரும் கூப்பிட்றதில்லை, கட்சியிலையும் அவரை பெருசாக மதிக்கிறதில்லை எவனுமே. அவர் நம்பி இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா அந்த வாய் துடுக்கா பேசி இப்போ போராட்டங்கள்லாம் செருப்பி வாங்கிட்டு இருக்காரு பாருங்க, வார்த்தை செருப்படி நம்ம ஆதவ், அவரோட ஆள் தானே இதுக்கு. ஆனால் கட்சியில் ரசிகர்களால் அவர் ஒன்றும் அந்த ரசிக கூட்டு குஞ்சுமணிகள் இருக்குல்ல, இதுங்க எதுவும் இந்த சரவணனை மதிக்கிறது இல்லை. நான் ஒரு எம்எல்ஏ வாழ்ந்து கூட நமக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் மிரட்டி மாமூல் வாங்குறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. மிரட்டுறது, உருட்டுறது, மாமூல் வாங்குறது, தன்னை எம்எல்ஏன்னு காமிச்சிக்கிட்டு பல அட்ராசிட்டி பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட உங்களுக்கு இவர் மேலே தூத்துக்குடியில் ஏரல்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு வார சந்தை,
அவங்க எப்போவுமே வந்து சந்தை போடுவாங்க. சந்தையில் வந்து ஏராளமான கடைகள் போடப்படும். அதை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து வாங்குவாங்க. அந்த சந்தையை ஏலம் எடுப்பாங்க. அரசாங்கத்துக்கு அந்த நகராட்சிக்கோ அந்த பேரூராட்சிக்கோ பணம் கட்டணும். நீங்கள் இந்த சந்தை யார் எடுக்கிறீங்களோ அவங்க கடைகள் போட்டு கடைக்கு வாடகை வாங்கிட்டு அவங்க அதை நடத்துவாங்க. அதுலேருந்து அவங்க ஏதோ ஒரு பணத்தை வந்து வருமானத்தை எடுத்துப்பாங்க. இது பல ஆண்டுகளை கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அந்த சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு, வார சந்தை. இந்த சந்தை போடணுன்னா எனக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சந்தை ஏலம் எடுத்தவர்கிட்ட மிரட்டி இருக்கிறது யாருன்னா, இந்த குற்றச்சாட்டு என்னை எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ண சொல்லி மிரட்டுறாங்க, திமுக அழுத்தம் கொடுக்குது, அனிதா ராதாகிருஷ்ணன் மிரட்டுறாரு அப்படின்னு சொன்ன இந்த எம்எல்ஏ சரவணன். இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் தன் மேலுள்ள அந்த பாலியல் ரீதியான புகாரை மடைமாற்றுவதற்காக இப்போ வந்து நீங்கள் என்ன பேசுவீங்க? இப்போ யார் பேசினாலும் என்ன பேசுவாங்கன்னா, இந்த சரவணனை பற்றி பேசும்போது இதுக்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி என்ன பேசுவாங்கன்னா, எப்பா கட்சி பொண்ணையே கூட்டு போய் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினவன் பாவன், பொம்பளை பொறுக்கி பாய்வன், இவன் அந்த மாதிரி ஆள் பாய்வன், கேடுகட்ட பிறவிப்பான்னு பேசியிருப்பாங்க. இப்போ என்ன பேசுகிறாங்க? அப்பா என்னப்பா அந்த எம்எல்ஏ வந்து யாரோ வந்து மிரட்டிட்டாங்களாம், 50 கோடி தரேன்றாங்களாம், நீ ஒத்துக்கலைன்னா கார் ஏற்றி கொண்டுருவேன்றாங்களாம், அதனால அந்த அவர் பத்திரிகையாளர்கிட்டே சந்தித்து அவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு அப்படியே இப்போ பிளேட்டை மாறிடுச்சா? அப்போ எவ்வளவு தெளிவாக இந்த சரவணை பிளேட்டை மாற்றிருக்காரு பாருங்க. இதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து அந்த விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் மேலே அந்த புகார் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பேசியிருக்காங்கன்னா அந்த ஆதாரங்களை போலீஸ்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே. ஆளுங்கட்சி உங்களுக்கு தானேப்பா. போலீஸ்கிட்ட கொடுத்தா கடகடன்னு ஆளை பிடிக்க போகிறாங்க. எந்த ஆதாரமும் இல்லாமல் செந்தில் பாலாஜி பேசியதற்கான ஆதாரம் கிடையாது, அசோக் பேசியதற்கான ஆதாரம் கிடையாது, எந்த ஆதாரமும் இல்லாமல் அவங்க 2 பேரும் வெறிகொண்டு போலீஸ் தேடிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக 9 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இந்த 9 பேரும் தாவேகா ரசிக் குஞ்சுமணிகள் தான். கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தாவேகாவுக்கு சாதகமாக பேசின ஆட்கள். இவங்களே வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்து வெறிகொண்டு தேடும்போது நீ ஆதாரத்தை கையில் வச்சிருக்கிற இந்த ஸ்ரீவைகுண்டம் சரவணை ஏன் போலீஸுக்கு போகாமல் மீடியாவை கூட்டு பேசுகிறாருன்னா, இந்த மீடியா என்பது சில ஊடகங்கள் இந்த விஜய் கட்சிக்கு சொம்படிக்கிற ஊடகம். இந்த கதவையே பல மணி நேரம் காட்டிக்கிட்டு இந்த ஊடகம்லாம் இருக்குல்ல, இந்த ஊடகம்லாம் வந்து ஆஹா பெரிய நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, அவர் ஏதோ சொல்ல போகிறார், நம்ம என்ன நினச்சி போயிருப்பானுங்கன்னா, இந்த பொண்ணு மேலே வந்து நமக்கு இவருக்கு மேலே புகார் சொல்லியிருக்குல்ல, கவர்னர்கிட்ட வேற புகார் போயிடுச்சு, பெரிய சிக்கல், பதவியே பிடிக்கிட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில் இவர் ஏதோ ஆதாரத்தை இவர் வெளியிட போகிறாரு, அந்த பொண்ணை பற்றி ஏதோ ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஆதாரம் வெளியிட போகிறாருன்னு நினச்சி போயிருப்பாங்க. அங்கே போனால் வேற என்ன வேலைக்கு கூப்பிட்றாங்க, என்ன வேலை பேசுகிறாங்க, 50 கோடி தரேன்றாங்க, என்ன இல்லைன்னா கொன்றுவேன் மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்து. பொய் தான். உண்மை இருந்தால் இந்நேரம் வந்து சம்மந்தப்பட்டவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அவர் புகார் சொல்லி எத்தனையோ மணி நேரம் ஆயிடுச்சு, இதுவரையும் போலீஸ்கிட்ட புகார் போல, நடவடிக்கை எடுக்கல. அப்போ அது பூரா பொய் புகார் தானே. இது ஒட்டுமொத்த பழியே திமுக மேலே போடணும். அதில் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலில் வைக்க முடியல. அப்போ இந்த ஆள் மாறாட்ட இந்த பிரச்சனை, அதாவது ஆளை தூக்குற பிரச்சனை, எம்எல்ஏ பேரம் பேசுகிறாங்கன்னா உடனே அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. இது ஆதாரமே தேவையில்லையப்பா, எம்எல்ஏவே சொல்கிறார் என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அது போதுமே. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பிடிச்சிடலாம் இல்லையா? முதல் கேஸில் தான் மூக்கறுபட்டுருச்சு தாவேகா போலீஸ் வந்து ஏமாந்துட்டாங்க. இதில் வந்து ஈஸியாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்கள் இனிமேல் கோர்ட்டை பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அதனால இப்படி ஒரு புகாரை வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இப்பேற்பட்ட இந்த ஜகஜால கில்லாடியாக இருக்கிற இந்த சரவணன் என்பவர் இந்த ஏரல் சந்தை கேஸில் சிக்கியிருக்காரு. இப்போ 1 லட்ச ரூபா கேட்டிருக்காரு. 1 லட்ச ரூபா கேட்ட விஷயம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த ஈஓவை போய் ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி கையெழுத்து போட்டு சந்தையை க்ளோஸ் பண்ணி இனிமேல் சந்தை நடக்கூடாதீங்க அப்படின்னு அவசரமாக ஈஓவிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்கி அந்த சந்தையை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சவொடனே அதிமுகவை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்கலாம் அங்கே போயிட்டாங்க. போய் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி சந்தை நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி ஈஓவிட்ட எப்படி கையெழுத்து போட்ட, நீ என்ன அடிப்படையில் கையெழுத்து போட்ட அப்படின்னு சொல்லி ஈஓ இல்லைங்க இந்த மாதிரி அவர் சொன்னாருங்கன்னு சொன்ன உடனே அந்த சந்தை மீண்டும் அந்த போர்டு வந்து தூக்கி எறியப்பட்டு சந்தை மீண்டும் திறந்திருக்கு. சந்தை மூடிட்டாங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் அங்கே வரல கடை போடுறதுக்கு. அதனால சந்தை எடுத்தவர்களுக்கு வருமான இழப்பு. கேடுகட்டத்தனமாக மாற்றம்னு சொல்லி மாமூல் வசூல் பண்ணுறதுக்காக மாற்றம், எல்லா இடத்துலையும் மாமூல், எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணி திரிறாங்க. இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் சோசப்பு விஜய் கவனத்துக்கு போகுமா போகாதா? இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவுடைய லட்சணம் இதாங்க. இவர் இந்த புகார் சொல்லியிருக்கிறதுல முகாந்திரம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஏற்பட்ட கேடுகட்ட பிறவியை யாராவது கட்சி மாற சொல்லுவாங்க? பொம்பளை சிக்கலில் மாட்டினவனை எவனா தூக்குவானா? எந்த நீங்கள் வந்து உண்மையிலேயே இப்படி ஒரு முயற்சி நடக்குதுன்னே வச்சிங்களேன், தூக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ இந்த எம்எல்ஏவை தூக்கிட்டு வரதுனால ஆட்சிக்கு வந்துட போதா? ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ தூக்குறதுனால ஆட்சியாக வந்துட போகுது? அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் செய்ய மாட்டான் அந்த வேலையை.
இதில் திமுக மேலே பழி போடுறது மட்டும்தான் நியாயம். பழி போட்டுட்டு அவங்க மேலே உள்ள விஷயத்த சொல்லி தனக்கு சாதகமாக இருக்கிற ஊடகங்களை வச்சு பொய் பரப்புற வேலை தான் செஞ்சுட்டு இருக்கானுங்க. முன்னாடி பொய்யாவே பரப்புனானுங்க. இப்போ உண்மையை நாங்கள் உண்மையாக இருக்கிற மாதிரி பல பொய்களை உருவாக்கி விட்டுருக்காங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கலாம். இங்கே எத்தனையோ விஷயம் போலீஸ் வெளியிடாத விஷயத்த அரசாங்க ரீதியாக ஆவணங்களே வராமல் விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குங்க. நீதிமன்றங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞராக பல பேரை நியமனம் பண்ண விஷயம் அதிகாரப்பூர்வமாக அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணவே இல்லை, அரசாணையே வரல. ஆனால் பல கோர்ட்டுகளில் நாங்கள் தான் அரசு வழக்கறிஞர்னு ஆஜராகி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. பல வக்கீல்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. எப்படி இது நடக்குது? அதே மாதிரி நீங்கள் அரசு தனிச்செயலாளர், முதல்வருடைய தனிச்செயலாளர்னு என் தம்பி ஜெகதீஷோட நியமனமே அவரே போட்டுக்கிட்டது. தனக்குத்தானே நியமன அறிவிப்பை போட்டுக்கிட்ட மிகப்பெரிய சாதனையெல்லாம் நடந்திருக்குது இந்த சோசப்பு விஜயனுடைய அரசு நடவடிக்கையில். இந்த மாதிரி ஏராளமான பஞ்சாயத்திற்காக இந்த சரவணன் வெளியிட்ட இந்த புகாரில், சரவணன் சொன்ன இந்த புகாரில் உண்மை இருப்பதற்கான வாய்ப்பு 1% கூட தெரியல. இவர் ஏன் போலீஸுக்கு போகாமல் பத்திரிகையாளர் சந்திச்சார்? ஆட்சி இவர்கிட்ட தானே இருக்குது, இவங்களுடைய கட்சி தானே ஆட்சியில் இருக்குது. அப்போ இவர் நேரடியாக இல்லை சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட சொன்னால் லட்டு மாதிரி யார் யார் சம்மந்தப்பட்டவங்களும் தூக்கியிருப்பாங்களே. மிரட்டினாங்கன்னா ஃபோன் நம்பரை தானே மிரட்டியிருப்பாங்க. அப்போ அந்த நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அது எந்த நம்பர்னு போலீஸில் கொடுத்தாலும் வேலை முடிஞ்சு போயிருக்குமே. அந்த ரெக்கார்டை கொண்டு கொடுத்தாலே போதும். இப்போ நீங்கள் ஒரு ரெக்கார்டு ஆடியோ ஒன்று வெளியாச்சு, அந்த ஆடியோவில் ஒன்றுமே பெருசாக இல்லையே, திமுகன்னு ஒரு வார்த்தை கூட இல்லையே. அப்புறம் எப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டார்? இப்போ இவர் சொல்கிற தேட்டர் ஓனரை பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு தான் சொம்பிடிக்கிற தேட்டரு, விஜய் படமாக தான் போட்டுக்கிட்டு இருப்பான். இவங்க குற்றம் சாட்டுற எல்லாரும் விஜய் ஆதரவாளர். அவன் எப்படா திமுக வேலை செய்வான்? அடிப்படையில் லாஜிக் வேணாமா, அறிவு வேணாமாடா? இதனால தானே உங்களை எல்லாரும் தற்கூரின்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் எம்எல்ஏ தான் மீது உள்ள அந்த பாலியல் புகாரிலிருந்து தப்பிப்பதற்காக ஊர் முழுக்க பாலியல் எம்எல்ஏ, பாலியல் புகாரில் சிக்கிற எம்எல்ஏ, பொம்பளை எம்எல்ஏ, பொம்பளை சிக்கலில் மாட்டின எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பேர் வந்துருச்சு இல்லை. இதை மடை மாற்றுவதற்காக யார் கொடுத்த ஐடியான்னு தெரில. அந்த அடிப்படையில் இவர் என்ன விலை பேச வந்துட்டாங்கன்னு, இவர் விலை பேசுகிற லெவலுக்கு இவர் யோகியெல்லாம் கிடையாது. இந்த கேடுகட்ட நபரை போய் யாரும் எந்த கட்சியும் தூக்காது. அப்படி தூக்குதுன்னா அது கேவலமான கட்சி. அது திமுக அந்த வேலையை செய்ய வாய்ப்பே இல்லை. அப்போ இது சொல்ல வந்த ஒட்டுமொத்த நோக்கமோ தன் மீது இப்போ அழகாக மாறிடுச்சா, பிளேட் எப்படி திரும்பிடுச்சா? பொம்பளை கேஸில் சிக்கின எம்எல்ஏன்னு சொல்லது போய் எப்போ அந்த எம்எல்ஏ விலை பேசிட்டாங்களாம்ப்பா, அந்த எம்எல்ஏ 50 கோடி தரேன்ட்டாங்களாம்ப்பா, அந்த எம்எல்ஏ கார் ஏற்றி கொண்டுருவேன்ட்டாங்களாம்ப்பா அப்படின்னு பேச்சு மாறி போச்சா? இதற்காக தான் இந்த புகாரை சரவணன் எம்எல்ஏ வெளியிட்டிருக்கிறார். இந்த காவல்துறை அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவரை விசாரிங்க. யார் உங்களுக்கு புகார், யார் உங்களை மிரட்டினா அந்த ஃபோன் நம்பர் வாங்குங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, சம்மந்தப்பட்டவர்களை விசாரணையில் எடுங்க. அவர் தவறு செய்திருந்தால் அவர் பதவியை பிடுங்குங்க. கவர்னர் தலையிடணும். இப்போ நம்ம ஆட்டுக்கு தாடி கவர்னர் எதுக்கு அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு பாஜக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் கவர்னர் ரூல் தான் இங்கே நடக்கும். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தாவேக ஆட்சி நடக்கலை, இங்கே கவர்னர் ஆட்சி தான் நடக்குது, மறைமுகமாக நடக்குது. முன்னாடி இந்த நம்ம வாய் பேசாத மௌன சாமியார் நம்ம சோசப்பு விஜய் முதலமைச்சரோட கட் அவுட்டை முன்னாடி வச்சுட்டு செயல்படுறதெல்லாம் பின்னாடி அர்லேக்கர் தான் செயல்பட்டு இருக்கு. அர்லேக்கர் தான் தமிழ் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்டு இருக்க மாதிரி தெரியுது. நடவடிக்கையெல்லாம் அதை தான் காட்டுது. ஆக இந்த மாதிரி கேடுகட்ட பொய் புகார் பேசுகிறவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட, மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை சொன்னால் அதுக்கு ஆதாரம் காட்டணும்ல. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு எப்படிங்க அது குற்றச்சாட்டாக இருக்க முடியும்? அது எப்படி உண்மை இருக்க முடியாதுல்ல? ஆக இவர் பொய் சொல்லியிருக்கிறார், அது சிக்கி இருக்கிறார். இது இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், இது வேறு விதமாக திருச்சி பேசப்படும். இவங்க பயன்படுத்துகிற ஆட்கள்லாம் பாருங்கள், ஒன்றுத்துக்கு உதவாத ஆட்களாக தான் இருப்பாங்க. உண்மையிலே அப்படி தான் நடக்கும். எனிவே மக்களே, நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அன்பு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.